அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். இன்றைய தினம் நாம் ஆண்டவர் இயேசுவுடைய பாடுகளையும் மரணத்தையும் சிந்திக்கின்ற ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நாளை நாம் பெரிய வெள்ளிக்கிழமை என்றும் ஆங்கிலத்தில் குட் ஃப்ரைடே என்றும் அழைக்கின்றோம். இந்த குட் ஃப்ரைடே உலகத்துடைய மீட்புக்காக நம் ஆண்டவர் இயேசு சந்தித்த பாடுகளையும் உலக மீட்புக்கு விலையாக கொடுத்த சிலுவை மரணத்தையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. 4 நற்செய்திகளை படிக்கின்ற பொழுது எத்தகைய பாடுகளை, எத்தகைய துன்பங்களை, வேதனைகளை நம் ஆண்டவர் இயேசு சந்தித்தார் என்பதை மிக அழகாக இந்த நற்செய்திகள் எடுத்துக் கொள்கின்றன. ஆண்டவர் இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்டது, ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடரால் மறுதலிக்கப்படுவது, ஆண்டவர் இயேசுவை விட்டு சீடர்கள் ஓடியது, ஆண்டவர் இயேசு கெத்செமனே தோட்டத்திலே இரத்த வியர்வை சிந்திப்பட்ட பாடுகள், அவருடைய சிலுவை பயணம், இறுதி யாத்திரை, அவருடைய சிலுவை மரணம், அவருக்கு கொடுக்கப்பட்ட அவமானங்கள், அவர் தலை மீது முள்முடி வைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டது, ஆடைகள் உரியப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டது என்று பல்வேறு விதமான வேதனைகளை, பாடுகளை ஆண்டவர் இயேசு சந்தித்ததற்கு நற்செய்திகள் விரிவான சான்றை நமக்கு தருகின்றன. ஆகவே இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது, இந்த பாடுகள், இயேசுவுடைய இந்த பாடுகள் எதற்காக என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். யோவான் நற்செய்தி அதற்கு அழகான ஒரு விடையை கொடுக்கிறது. தன்னுடைய ஒரே மகனை சிலுவையிலே கையளிக்கின்ற அளவுக்கு கடவுள் உலகை நேசித்தார் என்று சொல்லி, ஆகவே இறைவன் உலகத்தை நேசித்தார் என்பதற்கு ஆண்டவர் தருகின்ற சான்றுதான் அவருடைய பாடுகள், அவருடைய வேதனைகள். ஆகவே இந்த பாடுகள் சுமந்து நிற்கின்ற செய்தி, கடவுள் நம்மீது வைத்திருக்கின்ற அளவு கடந்த அன்பு, அளவில்லாத அன்பு பெருக்கே என்று நாம் சொல்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அன்பை ஆண்டவர் இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதுதான் இந்த பாடுகள் தருகின்ற முதன்மையான செய்தி என்பார்கள். இரண்டாவது, இந்த பாடுகளை சிந்திக்கின்ற நாம் கிறிஸ்துவுடைய பாடுகளிலிருந்து எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்பது மிக மிக முக்கியம். கிறிஸ்துவுடைய இந்த பாடுகளை நற்செய்தி ஒரு இழப்பு என்று சொல்கிறது. தன்னையே நமக்காக ஆண்டவர் இயேசு இழந்தார், வெறுமையாக்கினார், கையளித்தார், நமக்காக மரித்தார். ஆகவே இந்த வார்த்தைகள் அத்தனை நமக்கு சுட்டி காண்பிக்கின்ற ஒரு வாழ்க்கை தத்துவம், இந்த மடிதல், இந்த இழத்தல். கிறிஸ்துவ வாழ்வு என்பது சேர்த்தல் அல்ல. இன்றைக்கு கிறிஸ்தவ சமயத்திலே பல சபைகள் இந்த சேர்த்ததை பற்றி தான் பேசுகின்றார்கள். சொத்து சேர்ப்பது, பதவிகளையும் பட்டங்களையும் சேர்த்துக் கொள்வது, அல்லது அரசியல் அதிகாரங்களை சேர்த்துக் கொள்வது, இதுதான் மனிதனுக்கு பலம் தருவது என்ற ஒரு தவறான தப்பறையான கொள்கைகளை போதிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுடைய பாடுகள் நமக்கு தருகின்ற செய்தி என்ன? அவரே சொல்லுவார், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பலன் தராது. என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னையே மறுத்து நாள்தோறும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்லுவார். செபதேயும் தன்னுடைய மக்களை கொண்டு ஆண்டவரிடம் வந்து, என்னுடைய மகன் ஒருவன் நீர் வல்லமையோடு வரும் பொழுது உமது
துன்பத்திலே அவர்கள் பங்கெடுப்பார்களா? ஆகவே இந்த பாடுகள், வேதனைகள், இழப்பு, நம்மையே பிறருக்காக துறப்பது, கையளிப்பது, அர்ப்பணிப்பது கிறிஸ்தவ பண்புகளிலே தலையாய பண்பு. சொத்து, சுகங்கள், சொகுசான வாழ்வு, இதுதான் கடவுள் தருகின்ற அருள் என்று போதிப்பது தவறான போதனை. மாறாக ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பங்களுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய சபைக்காக, திருச்சபைக்காக, தன்னுடைய சமூகத்திற்காக, பரந்து விரிந்த இந்த சமூகத்திற்காக தன்னை இழப்பதிலே தான் அவனுடைய பெருமை இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசுவுடைய பாடுகள் நமக்கு மிக மிக அழகாக சொல்லுது. ஆகவேதான் இயேசுவுடைய பாடுகள் வந்த பொழுது சீடர்கள் அவரை விட்டு விலகி போகிறார்கள், அகன்று போகிறார்கள். அவரோடு அவர்களால் இருக்க முடியவில்லை. அவரை புறக்கணிக்கிறார்கள், மறுதளிக்கிறார்கள், கையளிக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பாடுகளிலே பங்கெடுக்கின்ற பொழுதுதான் அவருடைய வெற்றியிலே பங்கெடுக்க முடியும் என்று பவுலடியார் சொல்வார். இயேசுவோடு இறந்தால் இயேசுவோடு நாம் உயிர்ப்போம். அந்த பாஸ்கா விழா, அந்த வெற்றியின் விழா, அந்த மகிமையின் விழாவை நாம் அனுபவிக்க, நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க பாடுகள் நிறைந்த பாதைகளை கடந்து வர நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். கரடு முரடான பாதைகளை கடக்க நாம் தயாராக வேண்டும். ஒரு எளிதான வாழ்க்கை, ஈஸியான வாழ்க்கை, கேட்பதெல்லாம் கிடைக்கின்ற வாழ்க்கை, கேட்பதையெல்லாம் பெற்றுக் கொடுக்கின்ற வாழ்க்கை, பெற்றுக்கொள்ளுகின்ற வாழ்வல்ல கிறிஸ்தவ வாழ்வு. இயேசு வாழ்ந்து காட்டிய அந்த சிலுவை பாதையிலே நடந்து, இயேசு காட்டிய அந்த சிலுவையை சுமந்து, இயேசுடைய பாடுகளோடு நாம் இணைந்து வாழுகின்ற பொழுது ஆண்டவர் வாக்களித்த அந்த உயிர்ப்பின் மகிமையை, பாஸ்கா மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த ஒரு நல்ல சிந்தனையோடு ஆண்டவருடைய பாடுகளை இந்த பெரிய வெள்ளிக்கிழமையாக இந்த நாளிலே நாம் சிந்திப்போம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.